அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருப்பதாகவும் பரிதாப நிலையில் தமிழக பள்ளிகள் இருப்பதாகவும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம் ராஜகுமரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்தில் பயிலும் 7ஆம் வகுப்பு மாணவி ஒருவருக்கு அந்த வகுப்பிலேயே படிக்கக்கூடிய மாணவர்களால் பாலியல் தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, அந்த மாணவி சக மாணவர்களால் ஒரே வகுப்பில் படிக்கக்கூடிய மாணவர்களால் பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கப்பட்டிருந்த நிலையில் அந்த பள்ளிக்கூடத்தினுடைய பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய திமுக பிரமுகர் ஒருவருடைய தலையீட்டின் காரணமாக ஒரு வார காலம் பாதிக்கப்பட்ட பெண்ணினுடைய பெற்றோர் காவல்துறைக்கு சென்று புகார் கொடுக்க முடியாத சூழல் உருவாக்கப்பட்டு விட்டது என்று குறிப்பிட்டிருக்கின்றார். பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக இருக்கக்கூடிய அந்த பள்ளிக்கூடத்தினுடைய திமுகவை சார்ந்த நபரின் பெயரை குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, கடந்த 20 நாட்களாக காவல்துறையில் புகார் அளிக்காமல் அந்த நபர் தடுத்து திமுகவை சார்ந்த அவர் கட்ட பஞ்சாயத்து செய்து வந்திருக்கின்றார் என்றும், வேறு வழி இல்லாமல் மாணவியினுடைய பெற்றோர் குழந்தைகளுக்கான உதவி எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் அளித்த பிறகே காவல்துறை மாணவர்களால் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த 7ஆம் வகுப்பு மாணவி தொடர்பான வழக்கை புகாராக பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, திமுகவை சார்ந்த அந்த நபர் பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவராக இருந்து அந்த வழக்கை காவல்துறையிடம் புகார் செல்வதை தடுத்து தாமதப்படுத்தியதற்காக அந்த திமுகவை சார்ந்த நபர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் தமிழகம் முழுவதுமே பள்ளி மாணவிகள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருகின்றன என்றும், முற்றிலும் பாதுகாப்பற்ற ஒரு சூழலில் பள்ளிக்கூடங்கள் இருப்பதாகவும் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, அதனை தடுப்பதற்கோ பள்ளி குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவோ எந்த நடவடிக்கையையும் இந்த அரசு எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கின்றார். நாளைய தலைமுறையை உருவாக்கக்கூடிய தமிழக பள்ளிகள் மிகுந்த பரிதாபத்திற்கு உரியதாக இருக்கின்றன என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் எப்போதுதான் தனது துறைகள் குறித்த அந்த பணிகளை மேற்கொள்வார் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கின்றார்.